சரி, அதெல்லாம் இருக்கட்டுமே. தமிழ் சம்பந்தப்பட்ட தமிழ் மொழியாளர்களுடைய தமிழ் போராட்ட தியாகிகளுடைய ஒரு போராட்டம், அதை தான் நீங்கள் கதையாக எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி சுதா அவர்கள் சொல்கிறாங்க. நான் சுதா கொங்காரான்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சாதியை பற்றி எனக்கு பிடிக்காது. அதனால் சுதா கொங்காரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு குப்பை மாதிரி, கொங்காராங்கிற மாதிரி சுதான் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த சுதா அவர்கள் என்ன செஞ்சுருக்கணும், இதை தெலுங்கில் ரிலீஸ் பண்ணும்போதும் அங்கேயும் தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா நீ தமிழர்களுடைய போராட்டத்தை காண்பிக்கிறாய், உன்னுடைய படம் முழுக்குமே தமிழ் தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிற, நீ தமிழர்களுக்காக தமிழர்கள் எப்படி பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழர்களுடைய கேரக்டர் உள்ளக்க கொண்டு வந்திருக்க. அண்ணா அவர்களை கொண்டு வந்திருக்க, திடீர்னு பார்த்தா பெரியார் அவர்கள் மாதிரியான ஒரு பிம்பத்தை அங்கே ஏற்படுத்த ட்ரை பண்ணியிருக்கீங்க. அந்த பக்கமாக கலைஞர் அவர்களுடைய அந்த பிம்பத்தை உருவாக்கியிருக்கீங்க. இவங்கெல்லாம் தமிழ் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர தெலுங்குன்னு சொல்லலை. உங்களுடைய மொழி பாசத்திற்காக தெலுங்குன்னு நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணும்போது சுந்தர தெலுங்கு வாழ்க அப்படின்னு சொல்லி அங்கே நீங்கள் எடிட் பண்ணியிருக்கீங்க. அங்கே ஏன் தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்லலை? அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்க, நடிக்கிறீங்க. தமிழ் மக்கள் எப்படியாவது இதில் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கணும். 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறதுல இந்த தமிழ் மற்றும் திராவிடம், இல்லாட்டி தமிழ் வர்சஸ் விஜய், இல்லாட்டி தமிழ் வர்சஸ் சிவகார்த்திகேயன் வர்சஸ் விஜய் வர்சஸ் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி இந்த சண்டை நீண்டுக்கிட்டே இருக்கணும். அதில் நாம் அரசியல் உள்ளக்க புகுந்து அரசியல் விளையாட்டை விளையாண்டு ஓட்டுக்களை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சித்து விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க.